வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வேக வச்சுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு போட்டு வேக வச்சுக்கோங்க. தோல் சுருங்கி வரும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது. இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் அதோட அளவுகள் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, அது கூட சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்ட பிறகு ஆற வச்சுட்டு அது கூட தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா. இப்போ கருணக்கிழங்கை தோல் உரிச்சிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி காட்டுறேன். ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக நல்லா கொஞ்சம் திக்கான அளவாக இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும் அந்த குழம்புல போடும்போது. இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வறுத்ததுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. வறுப்பட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும், நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை நான் முதல்லே சேர்த்துட்டேன். பத்தலைனா பின்னால் சேர்த்துக்கலாம். நல்ல கொதி நல்ல புளி நல்லா கொதித்து வரணும். புளியெல்லாம் தண்ணியெலாம் வற்றிருச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம். எல்லாம் நல்லா மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல கொதி கொஞ்சம் திக்கான பதத்தில் வர்ற அளவுக்கு கொதிக்க வைங்க. ஏன்னா கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, நல்ல கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெல்லத்தை நுணுக்கி அது ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த குழம்புல அதெல்லாம் சேர்க்கல. இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட அப்பளம், முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.